ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான டின்னர் ரெசிபி தாங்க. வாங்க ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வானலியை அடுப்பில் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே அது கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற வெஜிடபிள்ஸை அது கூட சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், குடமிளகாய், முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். இப்போது அந்த வெஜிடபிள் அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான உப்பு, அது கூடவே 1/2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் காய்ச்சாமல் அப்படியே எடுத்துட்டேன். இப்போ அது மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே அப்படியே நின்றுடும். அதனால் நெய் மாவில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை எப்பவும் போல் சப்பாத்திக்கு பிசைவிடுங்க அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை பொறுமையாக பார்த்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட்டுருவோம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கியாச்சு. நான் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலாவை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற மாவை இப்படி ஒன்றா தேய்ச்சி எடுத்துப்போம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடியை தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் பொடியோட பச்சை ஸ்மெல் போயாச்சு. இப்போது 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். ஒரே டைமில் 2 அடுப்பில் வேலை செய்யும்போது ஒரு மாதிரி பதட்டமாகவும் டென்ஷனாகவும் தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முட்டை நல்லாவே வேகணும். அந்த முட்டை எல்லாமே வெஜிடபிள்ஸில் படுற மாதிரி பொறுமையாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப அடிப்பிடிச்சிரும். இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சப்பாத்திக்கு உள்ளே வைக்கிற மசாலா ரெடி. அப்புறம் நாங்கள் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற ஒரு சப்பாத்தியாக தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லாவே வெந்தாச்சு. அதை வேறு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்கிற எல்லா சப்பாத்தியுமே இந்த மாதிரி தோசைக்கல்லை போட்டு சுட்டு எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா செஞ்சு வச்ச சப்பாத்தியில் அந்த மசாலாவை வச்சு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் என்னங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான டின்னர் ரெடி. அவ்வளோதாங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.